வணக்கம். என்னுடைய காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது ஐஸ்கிரீம். இது வித்தியாசமான முறையில் இருக்க போகுது. இந்த ஐஸ்கிரீம் சுவையாகவும் இருக்கும், கமகமண்ட வாசத்தோடு இருக்குது. தேங்காய் பால் முட்டை சேர்த்து தான் இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்து காட்டுறேன்றதை தொடர்ந்து காணொளியில் பாருங்கோ. அடுத்ததாக இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பால் கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு தேங்காய் எடுத்து நல்ல திக்கான தேங்காய் பாலாக ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இந்த கிளாஸில் தான் எல்லா அளவும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பால் அளந்த கிளாஸ்லேயே 3/4 கிளாஸ் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சீனியையும் பாலோடு சேர்த்து, சீனியும் நல்லா கரைஞ்சி வர வேணும், பாலும் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இப்போ அடுப்பால் இறக்கி இது நல்லா ஆறி வர வேணும். ஆறட்டும். இப்படியே அதுக்கு இடையில் எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டை எடுத்து மஞ்சள் கரு வெள்ளைக்கரு நல்லா கலக்கி ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கி எடுக்கிறேன். இதை கலக்கி போட்டு இந்த கலக்கின முட்டைக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், க்ரீம் தயாரிக்கிற பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் எந்த அளவில் எடுத்தனோ அதே கிளாஸ்லேயே 1.5 கிளாஸ் அளவுக்கு க்ரீம் தயாரிக்கிற பாலும் எடுத்து கலக்கி வச்சுருக்கிற முட்டையை இப்போ அந்த க்ரீம் தயாரிக்கிற பாலோடு ஒன்றா சேர்த்து ஒரு கிரைண்டர்லாம் அடிக்கிறேன்னு சுகத்துக்காக அடித்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஆற வச்ச தேங்காய் பால் சீனியும் நல்லா ஆறிட்டுது. ஆறி இருக்கொண்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காகத்தான் குளிர் தண்ணியை இன்னும் ஒரு தட்டில் வச்சு இதை தூக்கி வச்சுருக்கிறேன்னு. ஏன்னு சொன்னால் முட்டை திரைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் இப்படி ஒருக்கா வடிவெல்லாம் ஆற வச்சுட்டு அடித்து எடுத்த க்ரீம் தயாரிக்கிற பாலோடையே இந்த தேங்காய் பாலையும் ஒன்றா கலக்கிறேன். மிகவுமே சுலபமான முறை இது. என்னுடைய சேனலை முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கோ. காணொலி பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ. ஒவ்வொரு காணொலிகளும் வித்தியாசமாக உங்களுக்கு தர வேணுமன்றதுக்காக நான் விதமாக யோசித்து வித்தியாசமான காணொலிகளை தான் தந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துட்டேன். அதை இப்போ 3 பிரிவுகளாக நான் பிரித்து எடுக்க போகிறேன். கிளாஸுகளில் ஃப்ரிட்ஜுகளில் வைக்க இயலாது, வெடித்து போயிடும். அதுக்காக நான் பிளாஸ்டிக் தான் 3 சின்ன டிஷ்ஷுகள் எடுத்துருக்கிறேன். இதை 3ஆக பிரித்தும் எடுத்துருக்கிறேன் பாருங்கோ. அதோட இதில் 2 டிஷ்ஷில் இருக்கிறதுக்கு நான் கலர் போட போகிறேன். ஒரு பீட்ரூட் எடுத்து அதுகின்ற சாயம்தான் இப்படி புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். இயற்கையான முறையிலேயும் இருக்கும், அது சத்து என்றதால் நான் இந்த பீட்ரூட்டை எடுத்து இந்த சாயம் புளிஞ்சு எடுத்து இந்த ஐஸ்கிரீமுக்கு சேர்க்கிறேன். கலரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பீட்ரூட்டுகள் எல்லாம் சாப்பிட விருப்பம் இல்லாதாக்கள் இப்படி செய்து சாப்பிடக்க இதுகின்ற சத்தும் போகும் உடம்புக்கு. ஆனால் ஐஸ்கிரீமில் பீட்ரூட்டுன்ற வாசம் கூட இருக்காது. இப்போ இதை கலந்து எடுத்தாச்சு. அடுத்த கலருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு அவக்காடோ எடுத்துருக்கிறேன். பச்சை கலருக்கு சேர்க்கிறதுக்காக ஒரு அவக்காடோ எடுத்து அதை நல்ல களியாக மசிச்சு எடுத்துட்டு அதை இப்போ இந்த ஒரு டிஷ்ஷுக்குள்ளே சேர்க்கிறேன். எனக்கு அவக்காடோ பிடிக்குமென்றதால் நான் இந்த அவக்காட்டில் இந்த கலரில் செய்கிறேன். சில பேருக்கு இந்த அவக்காட்டின் வாசம் பிடிக்காது. விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் வேறு கலர்கள்லேயே செய்து கொள்ளலாம். இது சுலபமான முறையுமென்றதால் இதை நான் தயாரித்து எடுத்துட்டேன். இப்போ 3 கலர், ஒரு கலர் அப்படியே பிளேனாகவே பாலில் மட்டும் இருக்குது. இப்போ 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முதல்ல 10 நிமிஷத்துக்கு முதல்ல நான் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் இலக வச்சுட்டு இது சாப்பிட ரெடி. இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து நான் கஜு கொஞ்சம் சின்ன உடைச்சி எடுத்துட்டு இதையும் சேர்த்துட்டு வாசத்துக்காக இன்னும் மெருகூட்டி வெனிலா பிஸ்கெட் ஒன்று இதில் சேர்த்துட்டு இப்போ சாப்பிட ரெடி. நான் செய்த இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கள். மிகவுமே சுலபமான முறை, வீட்டிலேயே தயாரித்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நண்பர்களோட பகிர்ந்து விடுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.